அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நம்முடைய வாழ்க்கையில் மிக மிக முக்கியமான ஒன்று. அது என்னன்னு கேட்குறீங்களா? வேறு ஒன்றும் இல்லைங்க, பணம் மட்டும்தான். இந்த பணம்ங்கிற ஒரு விஷயம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளோ ஒரு கஷ்டப்படுறோம் வாழ்க்கையில். வாழ்க்கையில் மதிப்பு மரியாதைகள் எல்லாமே குறையுது. நம்மளுடைய தேவைகளுக்கு என்ன வேணுமோ அது செய்ய முடியாமல் அந்த தவிக்கிற அந்த ஒரு சிச்சுவேஷனில் நம்ம அப்படி கூனி குறுகி போயிடும். அப்படிப்பட்ட பணவரவு நம்முடைய குடும்பத்தில் அதிகரிக்கிறதுக்காக நம்ம பார்க்க போகிறது இன்றைக்கி ஒரு பிள்ளையாருடைய வழிபாடு தான் இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கவங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பாக எங்களுக்கு கொடுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நாங்கள் போடுற எல்லா பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இப்போ பதிவுக்கு போகலாம். நம்மளோட வாழ்க்கையில் நம்ம எந்த ஒரு காரியத்தை செய்கிறதா இருந்தாலுமே அந்த காரியத்தில் நமக்கு வெற்றி கிடைக்கணும்னு நம்ம முதல்ல வழிபடுற தெய்வம் யாருன்னு கேட்டால் பிள்ளையார் தாங்க. ஏன்னா அவரை தான் நம்ம முழு முதற் கடவுள்னே சொல்கிறோம். எவ்வளோ வசதி படைத்த ஆளாக இருந்தாலும் சரி, ரொம்ப ஏழ்மையில் தவிக்கிற ஆளாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு காரியத்தை பண்ணுறதா இருந்தாலும் ஃபஸ்ட்டு பிள்ளையாரை கும்பிட்டுட்டு அந்த காரியம் கண்டிப்பாக வெற்றி அடையும்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது அவங்களுடைய நம்பிக்கை, அது இல்லாமல் அது ஒரு ஐதீகம் கூட. அப்படிப்பட்ட பிள்ளையாரை நம்ம எந்த முறையில் வழிபட்டால் நம்முடைய வருமானங்கள் அதிகரிக்கும், பணவரவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், முட்டுக்கட்டைகள், தடைகள் இது எல்லாமே போகும் தான் நம்ம இன்றைக்கு உள்ள பதிவில் பார்க்க போகிறோம். நம்ம எந்த ஒரு கடவுளை வழிபட்டாலுமே அந்த கடவுளோட அருள் மட்டும்தான் நமக்கு கிடைக்கும்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு இப்போ ஒரு அம்மனை கும்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அம்மனோட அருள் மட்டும்தான் கிடைக்கும். முருகன்னா முருகனுடைய அருள், விஷ்ணுன்னா விஷ்ணுவோட அருள், அது மாதிரி கிடைக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் விநாயக பெருமானை மட்டும் நம்ம வழிபடுறப்ப மட்டும்தான் எல்லா தெய்வங்களுடைய அருளும் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும்னு சொல்லப்படுது. தெய்வங்களோட அருள் மட்டும் இல்லாமல் நம்முடைய கர்ம வினைகள் இருக்குது பார்த்தீங்களா, நம்மளை தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதோ ஒரு கர்ம வினைகள், அந்த கர்ம வினைகளோட அடிப்படையில் நமக்கு பலன்கள் தரக்கூடிய நவ கிரகங்களையும் நம் வணங்குவதற்கு சமமாக கருதப்படுது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு நவகிரக தோஷங்களால் ஏற்படக்கூடிய எல்லா தோஷத்தையும் நீக்கி நிம்மதியான ஒரு வாழ்க்கை அருளக்கூடிய தெய்வம் தான் நம்முடைய பிள்ளையார். இவரை நினச்ச காரியம் உங்களுக்கு நடக்கிறதுக்கும், பிள்ளைங்க நல்லா படிக்கிறதுக்கும், நமக்கு குடும்பத்தில் நம்ம குழந்தைங்க இருக்காங்க அவங்களுக்கு சீக்கிரமாக கல்யாணம் நடக்கணும், குழந்தை பாக்கியம் கிடைக்கணும், செல்வ வளம் அதிகரிக்கணும், அப்படி எந்தவித வேண்டுதல் வேணாலும் நம்ம வேண்டிக்கலாங்க. அப்படிப்பட்ட இந்த கணபதியோட ஒரு இதில் நம்ம பண வரவை அதிகரிக்கும் வழிபாட்டை இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்கலாம். எப்பயுமே நம்ம இந்த மாதிரி வழிபாடுகள் நம்ம குடும்பத்தில் பணவரவுக்கான ஒரு வழிபாடுன்னு சொன்னாலே அதுக்கான ஒரு நாள் வெள்ளிக்கிழமை தாங்க. ஏன்னா வெள்ளிக்கிழமைங்கிறது மகாலட்சுமி மற்றும் ஒரு சுக்கிரனுடைய ஒரு உரிய நாள். அந்த நாளில் நம்ம பிள்ளையாரை கண்டிப்பாக வழிபடணும். அது இதுக்கு இந்த ஒரு பரிகாரத்துக்கு ஒரே ஒரு கண்டிஷன் தான். என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் நீங்கள் வழிபடுற பிள்ளையார் ஒரு அரச மரத்தடி பிள்ளையாராக இருக்கணுங்க. இப்போ ஒரு சில இடத்துல அரச மரம் மட்டும்தான் இருக்குது, பிள்ளையார் இல்லைன்னு சொன்னால் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. அரச மரம் இல்லாட்டி வெறும் தனிப்பட்ட முறையில் ஒரு சில கோவிலில் பிள்ளையார் இருக்கும், அதுலேயும் நீங்கள் இந்த பரிகாரம் செய்ய முடியாது. அரச மரத்தடி பிள்ளையாரை இந்த வழிபாட்டுக்கு பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வெள்ளிக்கிழமை காலையில் அன்னைக்கு எப்பயும் போல் உங்கள் வீட்டில் நம்ம குளித்து பூஜையெல்லாம் வீட்டில் விளக்கெல்லாம் ஏற்றிட்டு உங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு அரச மரத்தடி பிள்ளையார்கிட்ட போயிட்டு சுக்கிரஹோரை, அதாவது எல்லா இதுலேயுமே இப்போ வெள்ளிக்கிழமைனா சுக்கிரஹோரை காலையில் 6 to 7, மதியானம் 1 to 2, ராத்திரி 8 to 9 இந்த நேரமாக பார்த்து, இதில் எந்த நேரம் உங்களுக்கு கரெக்டாக இருக்கோ அந்த நேரம் பார்த்து அந்த சுக்கிரஹோரையில் நீங்கள் போகணுங்க. இதுக்கு வீட்டில் இருந்து போகிறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஒரு பாட்டிலில் நீங்கள் தண்ணி மட்டும் எடுத்துகிட்டு போங்க. இந்த தண்ணியால் அந்த பிள்ளையாருக்கு நீங்கள் ஊற்றி அபிஷேகம் பண்ணணும். அப்புறமேட்டு அருகம்புல்லை வைக்கணும், பூவெல்லாம் வைக்கணும். அதுக்கப்புறம் நம்ம வெத்தலை பாக்கு, 2 ஒரு வெத்தலை, ஒரு பாக்கு, ஒரு வாழைப்பழம் மட்டும் வச்சுட்டு நீங்கள் அதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டில் இருந்தே புதுசாக ஒரு 11 அகல் விளக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போய்க்கோங்க. அந்த அகல் விளக்கில் உங்கள் வீட்டில் இருந்தே கூட ரெடி பண்ணிக்கலாம். மஞ்சள் குங்குமம்லாம் இப்போ கோவில் அந்த இடத்துல போய் வச்சு உங்களால் பண்ண முடியல அப்படின்னா வீட்டில் இருந்தே நீங்கள் அந்த அகல் விளக்குக்கு மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் வச்சுட்டு நீங்கள் அதை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த பிள்ளையார் முன்னாடி நீங்கள் லைனாக வச்சுருங்க. லைனாக அந்த 11 விளக்கையும் நீங்கள் வச்சுட்டு நெய் இல்லாட்டி சுத்தமான நல்லெண்ணெய் போட்டு திரி போட்டு ரெடியாக வச்சுக்கணும். இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு கேட்டால், பிள்ளையாரை நல்ல மனசார வழிபாடு பண்ணணும். உங்களுடைய குடும்பத்தில் இருக்க பணவரவுக்கான என்ன வழி, உங்களுடைய பணப்பிரச்சனைகள் தீரணும், உங்களுக்கு கண்டிப்பாக பணம் ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு பணவரவு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்மார்த்தமாக நல்லா வேண்டிட்டு ஃபஸ்ட்டு ஒரு தீபத்தை நீங்கள் ஏற்றுறீங்க. ஏற்றி முடிச்சுட்டு பிள்ளையாரை ஒரே ஒரு ரவுண்டு நம்ம வலம் வந்துடும். அதுக்கப்புறமேட்டு திருப்பி அடுத்த ஒரு தீபம் ஏற்றுறீங்க. திருப்பி அதே மாதிரி செகண்ட் ரவுண்டு வந்துடுங்க. திருப்பி அதே மாதிரி 3வது ஒரு தீபம் ஏற்றுறீங்க. திருப்பி அதே மாதிரி 3வது சுவாமியை நீங்கள் வலம் வந்துடுங்க. இதே மாதிரி 11 விளக்குலையும் ஒவ்வொரு தீபமாக ஏற்றி வச்சு நீங்கள் 11 தடவை நம்ம மொத்தமாக ரவுண்டு வந்துடுவோம் சுவாமியை.
இப்படி விநாயகர் பெருமானை மனசார வழிபட்டுட்டு நீங்கள் வீட்டுக்கு வந்துடணுங்க. இதே மாதிரி நீங்கள் தொடர்ந்து 11 வெள்ளிக்கிழமை இந்த பரிகாரத்தை கண்டிப்பாக வெள்ளிக்கிழமை மட்டும்தான் பண்ணணும். அது சுக்கிரஹோரையில் மட்டும்தான் பண்ணணும். 11 வெள்ளிக்கிழமை 11 தீபங்களை ஏற்றி வச்சு 11 தடவை விநாயகர் பெருமானை நீங்கள் சுற்றி வர அனைத்து தெய்வங்கள் மற்றும் கிரகங்களோட அருளால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பண ரீதியான பிரச்சனைகள் கண்டிப்பாக நீங்கும். உங்கள் குடும்பத்தில் வருமானம் அதிகரிக்கும். இதற்கு மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா இந்த பரிகாரம் நிறைய பேர் செஞ்சு பலனடைஞ்சிருக்காங்க. அவங்க சொன்ன இது எல்லாமே நிச்சயம் அவங்களுக்கு ஏதோ ஒரு ரூபத்தில் அவங்களுக்கு வருமானம் அதிகரிக்குங்கிறது ஒரு ஐதீகம். அதனால் நீங்கள் விநாயகர் இல்லாத அரச மரமாக, இப்போ எங்கள் ஊரில் பக்கத்தில் அரச மரம் இதே கிடையாது, இப்போ அரச மரம் மட்டும்தான் இருக்குது, பிள்ளையார் இல்லைன்னு நிறைய பேருக்கு ஒரு மனசுக்குள்ளே வருத்தங்கள் இருக்கும். அப்படி இருந்ததுன்னா அந்த நல்ல ஒரு அரச மரமாக நீங்கள் பார்த்துட்டு பிள்ளையார் நம்ம மஞ்சளில் பிடிச்சப்போம் பார்த்தீங்களா, ஒரு மஞ்சளில் மட்டும் ஒரு பிள்ளையாரை நீங்கள் பிடிச்சி வச்சுட்டு அதுக்கு ஒரு மஞ்சள் குங்குமம் வச்சு அதை நீங்கள் கணபதியாக நீங்கள் பாவிச்சு, அதே மாதிரி இந்த சொன்ன பரிகாரங்கள் இந்த விளக்கு சொன்னோம் பார்த்தீங்களா, இதே மாதிரி அந்த மரத்தை நீங்கள் சுற்றி வந்திருந்தீங்கனாலும் அதுவும் உங்களுக்கு முழு பலன் கொடுக்குங்க. நம்ம எதுக்காக இந்த அரச மரத்தடி பிள்ளையார் நம்ம இந்த இதில் தான் பர்டிகுலராக இந்த பரிகாரங்கள் நம்ம ஏன் செய்யணும்னு சொன்னாங்கன்னா, பொதுவாகவே நம்முடைய புராணங்களில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, ஆன்மீக ரீதியாக குறிப்பிட்ட விருட்சங்கள், அதாவது மரங்கள் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது. அந்த வகையில் ஆலமரம், அரச மரம், வில்வ மரம், வேப்ப மரம் எல்லா மரங்களும் இருக்குது. ஆனால் அதீத சக்தி எந்த மரத்துக்கு இருக்குதுன்னு கேட்டால் இந்த அரச மரம் தாங்க. இந்த அரச மரமானது கேட்டதை எல்லாம் அள்ளி கொடுக்கும் அக்ஷய மரம்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால தான் இந்த மரத்தை நம்ம வலம் வரப்போ நம்ம என்ன மனசில் நினச்சி நம்ம பண்ணுறோமோ அது நமக்கு அப்படியே கிடைக்குங்கிறது ஒரு ஐதீகம். அப்படிப்பட்ட பல முக்கியத்துவம் கொண்ட இந்த அரச மரமும் நம்மளுடைய பிள்ளையாருடைய வழிபாடும் இந்த தீபமும் சுக்கிரஹோரை இது எல்லாமே சேர்ந்து கண்டிப்பாக உங்கள் குடும்பத்துக்கு பணவரவு ஏற்படுத்துங்கிறது அதில் ஒரு மாற்று கருத்தே கிடையாதுங்க. அப்படி நீங்கள் வழிபடுறப்ப சொல்ல வேண்டிய எளிமையான ஸ்லோகங்கள் நிறைய பேருக்கு தெரியும். சுக்லாம் பரதரம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்ன வதனம் தியாயே சர்வ விக்னோப சாந்தையை, அப்படி ஒரு எளிய மந்திரத்தை சொல்லலாம். இல்லை எங்களுக்கு அது தெரியல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஓம் கம் கணபதியே நமக, ஓம் கம் கணபதியே நமக அப்படிங்கிற ஒரு எளிய மந்திரத்தை நீங்கள் சொல்லி வழிபட உங்களுக்கு கூடுதல் பலன் நிச்சயம் கிடைக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நீங்கள் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அவங்க இதை பார்த்து பலன் அடைஞ்சாங்கன்னா அந்த புண்ணியங்கள் கண்டிப்பாக உங்கள் குடும்பத்தை தாங்க போய் சேரும். மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு சந்திப்போம். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கவங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட், உங்கள் ஆதரவுகள் எங்களுக்கு கொடுங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.